கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக இந்த காலை வேளையில வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மனுஷனுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. இருள் என்றால் பாவம். பாவத்தில் விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. இப்பொழுதும் உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் இருட்டை விரும்பி வெளிச்சத்தை தவிர்த்து இருட்டறையில் உட்கார்ந்து ஏதேதோ காரியத்தை யோசித்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு முடிவு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நிறைய பேர், எப்போ என் பிள்ளை இந்த இருட்டறையிலேருந்து வெளியே வருவான், எப்போ இந்த இருட்டறையை விட்டு என் பிள்ளை வெளியே வருவா என்றெல்லாம் சொல்லி ரொம்ப நாளாக உங்கள் பிள்ளைகள் வெளிச்சத்துக்கு வரணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருண்டுக்கு போய் கிடக்குது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக மாறணும்னு நிறைய நாளாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த பண்டிகை காலங்களிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசுவின் பிறப்பு மூலமாக. எனவே இந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற காலங்களில் உங்க வீட்டில் யாரெல்லாம் இருளில் நடக்கிறாங்களோ, பாவத்தில் நடக்கிறாங்களோ, இருட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, வெளிச்சத்தை பார்க்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, முன்னேற்றத்தை பார்க்க முடியாம இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு டேண்டே. உங்க பிள்ளைகள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி வெளிச்சத்தின் தெய்வமே இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே பிறக்கிறார். அப்பொழுது அவர்களுக்குள் இருக்கிற குற்ற மனசாட்சி மாறுகிறது. இயேசு வெளிச்சத்து தெய்வம் அவருடைய இருதயத்தில் உட்கார்ந்த உடனே இருள விரும்பினவங்க இனி வெளிச்சத்தை விரும்பி என் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடக்கிற ஒரு வித்தியாசமான அனுபவம் இனி அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நீ எவ்வளோ உபவாசம் பண்ணும் பொழுதெல்லாம் அது நடக்கல, ஆனா இன்னைக்கு நடக்குது. ஏன்னா பண்டிகை காலங்கள்ல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணணும்னு சொல்லி இயேசு இந்த பூமியில அவதரித்தார். அந்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார், பிரகாசமா மாற்றுவார். எதிர்காலமும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? மிஸ்டர் பியூலா துரை ஃப்ரம் ஹைதராபாத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மூத்த மகள் பெயர் டெஸ்டிமோனா. அவள் MBBS முடித்து வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து உங்களுடைய அன்பு மகளுக்கு ஆண்டவர் நிரந்தரமான வேலையை தருவார் என்று தீர்க்க தரிசனமாக எழுதியிருந்தார். சகோதரர் அவர்கள் அனுப்பிய இமெயில் 24 செப்டம்பர் 2025 அன்று மாலை 5 மணிக்கு கிடைத்தது. இமெயில் கிடைத்த மறுநாள் காலையில், அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி அன்று மிஷன் ஹாஸ்பிட்டல் ஒட்டன்சத்திரம் திண்டுக்கல்லிருந்து வேலையில் வந்து சேர்ந்து கொள்ளும்படி ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இமெயில் வழியாக அனுப்பியிருந்தார்கள். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2025 அன்று மகள் மருத்துவராக வேலையில் சேர்ந்து விட்டாள். ஒரு மாதம் கழித்து அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆஸ் ஏ ஜூனியர் டாக்டர் மற்றும் ரெசிடென்ட்டையும் தருவார்கள். மேலும் என்னுடைய 2வது மகள் ரீட்டாவின் முதல் வருட MBBS தேர்வுக்காக ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்தேன். அவர்கள் ஜெபித்து ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற மங்கள வார்த்தையை இமெயில் மூலமாக அனுப்பியிருந்தார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தருடைய கிருபையினால் மகள் தேர்வுகளை நல்ல விதமாக எழுதி பிசியாலஜி பாடத்தில் டிஸ்டிங்ஷனில் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்தார். பயோகெமிஸ்ட்ரி பாடத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்தார். அனாட்டமி பாடத்தில் 61% கிடைக்க உதவி செய்தார். உதவி செய்கிற எபினேசர் உங்களுக்கும் உதவி செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இருளில் மூழ்கி கிடக்கிற என் பிள்ளைகள் பெரிய வெளிச்சத்தின் தேவனை காணவும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கவும், வெளிச்சத்தின் பாதையிலே ஓடவும், அதை தொடர்ந்து என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாய் மாறவும் நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை இருண்டு போச்சு, என் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு, என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போச்சு, என் வாழ்க்கை இருட்டறையில கழிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, அவர்கள் அத்தனை பேர் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். இன்றைக்கு எங்களுக்காக இந்த பூமியிலே அவதரித்த எங்க வெளிச்சத்தின் தெய்வம் இயேசு இவர்கள் இருதயத்தில் எழுந்தருளி இவங்க இருதயத்தில் அவன் அரசாட்சி செய்து இன்னைக்கு பிறகு என் பிள்ளைகளை வெளிச்சத்திற்கு நீர் கொண்டு வருகிறதற்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு இருக்கிற பிள்ளைகளை
ஒரு விசை கண்ணோக்கி பாரும். சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் ஃபுல்லா பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.